ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2026ல் சிஎஸ்கே பண்ண ஒரு ஸ்மார்ட்டான பை அப்படின்னா மேத்யூ ஷாட்டை கிட்டத்தட்ட 1.5 கோடியில் எடுத்தது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் த கோல்டன் பை ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், நிறையா பேர் இதை பற்றி பயங்கரமாக பேச மாட்டாங்க, பட் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா சிஎஸ்கே 14.2 கோடிக்கு இன்னும் 2 பை பண்ணாங்க. எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல, பிகாஸ் அவங்களாம் வந்து அன்கேப்டு இந்தியன் டேலண்ட்ஸ். பட் மேத்யூ ஷாட், நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன், மேத்யூ ஷாட் மேல யாரும் பெருசா இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அவரை பண்றவங்க உண்மையிலுமே சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். ஏன் மேத்யூ ஷாட் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கோல்டன் பை அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து ஒரு பவர் பிளே டிஸ்ட்ராயருங்க. எக்ஸ்ப்ளோசிவான ஓபனர், நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பால் ஒன்னுல இருந்தே அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தர், அதே நேரத்தில் பவர் பிளேயை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணி நிறைய ரன்ஸ் குமிக்கக்கூடிய ஒருத்தர். அதே நேரத்தில் ஸ்பின் பவுலிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா அடிச்சு பிரிச்சு நவத்திடுவாரு. அவரால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்வீப்ஸ் ஆட முடியும். அதே நேரத்தில் அவரோட ஃபீட்டை நல்லா ஸ்பின் பவுலிங்க்கு அகைன்ஸ்டா நல்லா யூஸ் பண்ணுவாரு. சென்னை கண்டிஷன்ஸுக்கு வந்து ஒரு ஐடலான பிளேயர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனும் கூட சிஎஸ்கே எப்பவுமே வந்து நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பிளேயரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த சேப்பா கண்டிஷனால இவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே பண்ண முடியும். பவுலிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளெக்சிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஓகே, அதே நேரத்தில் ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜா லோ காஸ்ட்டுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் ஆக்ஷன், அது ஒரு மினி ஆக்ஷன்ல சாதாரண விஷயம் கிடையாது. இவரால் பேட்டிங் பண்ண முடியும், பவுலிங் பண்ண முடியும், ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஃபீல்டரு. ஸோ இது எல்லாமே சேர்த்து 1.5 கோடி அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் வேல்யூ பை அப்படிங்கிறதுலையும் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி சிஎஸ்கேயோட டெம்ப்ளேட்டுக்கு பயங்கரமாக செட் ஆகக்கூடிய ஒருத்தர், ரொம்ப ஸ்மார்ட்டான கிரிக்கெட் ஆடுவார், ரொம்ப காமான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒரு ரோல் கிளாரிட்டி அவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதை பண்ண முடியும். ஒரு நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மாதிரி கேம்பில் இருக்கிறப்ப அவரால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் ஒரு பேக்கப் ஆப்ஷனாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். எஸ், இவரால் வந்து ஓப்பன் பண்ண முடியும், நம்பர் 3 ஆட முடியும், ஈவன் ஒரு இம்பாக்ட் பிளேயராகவும் உள்ள வந்து மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஆட முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஆயுஷ் மத்ரி, சஞ்சு ஓப்பன் பண்ணுறாங்க, ருத்ராஜ் இருக்காரு, அப்படி இப்படின்லாம் யோசிச்சாங்கன்னா இவர் ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம். பட் என்னோட ஒரு பர்சனல் விஷயம் என்ன அப்படின்னா, மேத்யூ ஷாட்டையும் ஆயுஷ் மத்ரையும் ஓப்பனிங் இறக்கி விடுங்க, பவர் பிளே என்ன ஆகுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்க நான் சொல்லுவேன். எஸ், அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லயே அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஆஸ்திரேலியாலே நிறைய இவர் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனா அவருக்கு தொடர்ந்து ஒரு ரன் வந்து கொடுக்க முடியல. ஆக்சுவலி அங்க வேற பிளேயர்ஸ் இருக்கிறதுனால. பட் எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட் ஐபிஎல் இதுக்கு முன்னாடி ஐ திங்க் பஞ்சாப்காக இருந்தாருன்னு நினைக்கிறேன், பெருசா ஒன்றும் ஆடல. பட் ஆனா கிராக் பண்ணிட்டாரு அப்படின்னா தும்சங்க. ஓகே, நிறைய பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பிளஸ்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பவர் பிளே எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர், ஒரு 150க்கு மேல T20 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ வந்து ஒரு நிறைய நல்லா ஒரு 40 to 50 குயிக்கான ஸ்டார்ட்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர், பார்ட் டைமான ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு நல்ல கன் ஃபீல்டர், ஒரு ரோல் ஃபிளெக்சிபிலிட்டி, நம்பர் 3 ஓப்பனர் அப்படின்னு ஆட வைக்கலாம், இம்பாக்ட் பிளேயரா இறக்கி விடலாம். ஒரு நல்ல பிரைஸுக்கு நல்ல ஒரு செல்லிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சிஎஸ்கே எஃபெக்ட் எப்பவுமே இருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு இன்கன்சிஸ்டண்டா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், அதாவது ஒரு 14 மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா 14ல் ஒரு 7-8 மேட்ச் எல்லாம் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 4 மேட்ச் இல்ல 5 மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருவாரு. 14க்கு 4-5ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அவர் கொஞ்சம் பார்க்கணும். அதே நேரத்தில் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமான பிளேயர்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல ஃபேஸ் பவுலிங்க்கு அகைன்ஸ்டா பயங்கரமா இவரை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய வாட்டி இவரோட விக்கெட்ஸ் வந்து ஃபேஸ் பவுலிங்ல எடுத்திருக்காங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு பும்ரா மாதிரி, இல்லை ஒரு ஆண்ட்ரிக் நாக்கியா மாதிரி, ஒரு ரபாடா மாதிரி பவுலர்ஸ் வந்து இவரால் எப்படி ஆட முடியுங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலருக்கு அகைன்ஸ்டா இவர் என்னைக்குமே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதே நேரத்தில் ஓவர்சீஸ் ஸ்லாட் ப்ரெஷர் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சிஎஸ்கே கொஞ்சம் பார்க்கணும். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு சில ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி அது வந்து அவங்களோட பிரச்சனை. பட் அஸ் அ பிளேயரா அது இவருக்கு ஒரு பெரிய இது கிடையாது. அண்ட் இவர் வந்து ஃபினிஷர் கிடையாதுங்க. நிறைய பேர் இவரை ஃபினிஷிங்ல விளையாட வைக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஃபினிஷர்லாம் கிடையாது. இவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். டெத் ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர் இவர் கிடையாது. அது வந்து ஆப்வியஸ்லி இது பண்ண முடியும், அது வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே நேரத்தில் இவர் ஒரு பவுலிங் போடுவார், ஆனால் இவர்கிட்ட நம்பி 4 ஓவர் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன்லாம் 4 ஓவர் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் இவரால் 4 ஓவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஓகே, மேபி 1 or 2 ஓவர்ஸ் எங்கேயாவது தள்ளலாம். ஒரு மொயின் அலியை வச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணா யோசிச்சு பார்க்கலாம். எஸ், இப்போ ஃபைனல் வெர்டிக்ட்டை நான் என்ன சொல்லுவேன்னா, சிஎஸ்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. இவர் ஒரு பெரிய ஸ்டாரா அப்படின்னா கிடையாது, ஆனால் ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். 1.5 கோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் வந்து
கொஞ்சம் லோ தான், பரவாயில்ல அவர் வந்து ஃபெயில் ஆனால் கூட பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சிடலாம். பட் ஆனால் அவருக்கு கிளிக் ஆனிச்சு அப்படின்னா அந்த மேட்ச் தும்சம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். எப்பவுமே சிஎஸ்கே வந்து இந்த ஃபாரின் ஓப்பனர் மேலே வந்து பெரிய டிபெண்டா ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. நிறைய பேர் டுவேன் ஸ்மித்ல ஆரம்பிச்சு பிரண்டன் மெக்கலம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையோ சொல்லிட்டு போகலாம். ஓகே, நிறைய பேர் இருந்தாங்க, அசி இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த வரிசையில் ஒரு சூப்பரான ஒரு ஃபாரின் ஓப்பனர் இருந்தால் நல்லா இருக்கும்னு ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கான்வே வந்தாங்க, ரச்சின் வந்தாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த ஒரு பவர் ஹிட்டர் அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா யாருமே இல்லை ரீசன்ட் டைம்ஸில். இப்போ நம்ம இந்தியன் ஓப்பனர்ஸ் தான் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் அங்கே ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஷார்ட் அண்ட் ஆயுஷ் மத்ரே ஓப்பன் பண்ண வச்சுட்டு சஞ்சுவை 1 down வர வச்சுட்டு ருத்ராஜை நம்பர் 4 அனுப்பிட்டு நம்பர் 5 நீங்கள் டெவல்டு ப்ரிவியூஸை வர வைக்கலாம். ஒரு சூப்பராக செட்டான ஒரு டீமாக மாறிடும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேத்யூ ஷாட் இஸ் எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட். ஆனால் அதை அவர் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போக போக பார்ப்போம். ரீசன்ட் டைம்ஸ்லையும் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் கிடைக்குது. யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.